ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரதி இப்போது சக்திக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. எல்லாருமே ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டுருக்குறாங்க. பாரதி இப்போ ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் வராரு. சக்தியோட பேரண்ட்ஸ்கிட்ட பாரதி சொல்கிறாரு, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு, சக்தி இப்போது நல்லபடியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே சக்தியோட பேரண்ட்ஸ் பாரதியோட காலில் விழுந்து நன்றி சொல்கிறாங்க. பாரதி இப்போ வெளியில் வராரு. மீடியா பீப்புள் எல்லாருமே பாரதிட்ட ஆப்ரேஷனை பற்றி கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, ஆப்ரேஷன் நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு, 100% சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னோட தனிப்பட்ட வெற்றின்னு என்னால் சொல்ல முடியாது, இது முழுக்க முழுக்க டீம் ஒர்க் தான் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இந்த வெற்றியில் ஒருத்தரோட பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இந்த ஒட்டு மொத்த மிஷன் வெற்றி அடைகிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஹார்ட்டை சாப்பர் மூலயமா கொண்டு வர முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது பை ரோடா கொண்டு வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் ஆல்டர்னேட்டாக ஐடியா பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷனை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கு முழு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது வேற யாரும் இல்லை, எங்களோட ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆஃபீஸர் கண்ணம்மா தான் அப்படின்னு அவர் சொன்னதும் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. பாரதி இப்படி கண்ணம்மாவை பாராட்டி பேசுவார் அப்படின்னு சௌந்தர்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதி கண்ணம்மாவை பாராட்டி பேசினதை வெண்பா பார்த்து கடுப்பாக்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.